ஹாய் மக்களே வணக்கம். இது நான் உங்க ஜெகன். இப்ப நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம மதுரவாயில இருக்கிற மகேந்திராவோட நம்பர் 1 டியர் எம்எம் மோட்டார்ஸ் தான் இருக்கிறோம். மகேந்திரான்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திராவோட பிக்கப் வண்டி. அதாவது முதல்ல 1998 நம்ம லான்ச் பண்ணும்போது பொலிரோ பிக்கப் சொல்லி லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ண மகேந்திரா சிட்டி வந்தது, மேக்ஸ் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல 1.3, 1.4, 1.7 அண்ட் 2.0 ஹெச்டி வரைக்கும் வந்துச்சு. அதுல ஏசி ஃபீச்சர்ஸ் அது மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அந்த வண்டியோட இன்ஜினோட தரம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், அதோட மைலேஜ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நம்மளுக்கு வாடிக்கையை தந்த கஸ்டமர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷம் 20 வருஷத்துல ஒரு 15 லட்சம் வண்டிக்கு மேல நம்ம வித்துருக்கோம். அது பெருமை வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா கிடையாது, வாடிக்கையாளரான நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட்ல தான் நாங்களால இவ்வளவு வண்டி விற்க முடிஞ்சது, இவ்வளவு பெரிய காம்படிஷன் வேர்ல்டுல. சோ இதே வரிசையில நம்ம கஸ்டமர்களுக்கு இன்னும் பெஸ்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே, நம்ம பிளான் பண்ண பிரகாரம் ஒரு டிரைவருக்கான சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். அது யூஸ்வலா எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளுமே பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க, சீட் பெல்ட் கொடுக்குறாங்க, ஹெட்ரஸ் கொடுக்குறாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு கார் ஓட்டுற ஒரு டிரைவருக்கு இருக்கிற கம்ஃபர்ட்னஸ், அவரோட சேஃப்டி, அவருக்கு எப்படி உயிரை கமர்ஷியல் ஓட்டுற டிரைவருக்குமான உயிர் சம்பந்தப்பட்டது ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் அந்த ஆதாரம். ஸோ அதனால வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஒரு ஏர் பேக், இது வரைக்கும் ஆப்ரேட் நம்ம காம்படிட்டிவ் யாரெல்லாம் சொல்றோமோ அந்த யாருமே நினைச்சு இல்ல, யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒரு டிரைவருக்கும் சேஃப்டியும் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம மகேந்திரால புதுசா ஒரு வண்டி லான்ச் பண்ணிருக்கோம். அது பேர் தான் வீரோன்னு சொல்லிட்டு. இந்த வீரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை எண்ட் மாடல் இருக்கு, மிடில் எண்ட் மாடலும் இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம்ஃபர்ட் இருக்கு, ஏசி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர் பேக் இருக்கு, பவர் விண்டோ இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கு. அப்புறம் ஐமேக்ஸ் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இது வேற எந்த கம்பெனிலும் மேக்ஸிமம் கிடையாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டியோட தினசரி ஆக்டிவிட்டிஸ், டிரைவர் என்ன பண்றாரு, எவ்வளவு டீசல் போயிருக்கு, எங்க போயிட்டு இருக்கு வண்டி, எந்த இடத்துல நிக்குது, எவ்வளவு கிளட்ச் அடிச்சிருக்கு, பிரேக் பிடிச்சிருக்காங்க, தேய்மானம் என்ன, டெஃபாயில் எவ்வளவு இருக்கு, டீசலோட இது எவ்வளவு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஐமேக்ஸ் டெக்னாலஜி வந்துடும். இது வேற காம்படிட்டிவ் வெஹிக்கிள் எந்த வண்டியிலுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஹீரோ வண்டியை நாங்க பண்றது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு மகேந்திரா யோசிச்சதுனால இந்த ஏர் பேக் ஃபெசிலிட்டி கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இந்தியாவிலே வேற எந்த கம்பெனிலுமே கிடையாது. ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல சொல்றேன், பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இருக்கும், பட் சின்ன கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஏர் பேக் ஃபெசிலிட்டி எந்த கம்பெனிலும் கிடையாது, நம்ம ஹீரோ தவிர. சோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த வண்டி தான் பாத்தீங்கன்னா வீரோ. இது வந்து 1.5 டபுள் எக்ஸ்எல். சோ நான் இதோட இன்டீரியர் பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். முதல்ல எக்ஸ்டீரியர் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர் பேக் இருக்கு, டிரைவர் சேஃப்டிக்கு, ஹெட்ரெஸ்ட். பெரும்பாலும் ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா டிரைவர் வந்து கம்ஃபர்ட்டா சாஞ்சிக்கலாம், இல்ல ரொம்ப தூரம் போனாருன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டு அப்புறம் படுத்துக்கலாம். ஹெட்ரெஸ்ட் சேஃப்டி வந்து அதுக்காக கிடையாது. ஒரு இன்ஜுரி இன்கேஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டிருக்கணும். சீட் பெல்ட் போட்டிருந்து ஒரு டிரைவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்துன்றது நம்ம ஏற்படுத்துறது மட்டும் கிடையாது, எதிர்க்க வரவங்க ஏற்படுத்தினாலும் விபத்து தான். அந்த மாதிரி டைம்ல நம்ம டிரைவர் சேஃப்டிக்காக அவர் ஏர் பேக் போட்டிருந்த சீட் பெல்ட் போட்டிருந்தாருன்னா ஃப்ரண்ட்ல போயிட்டு திருப்பி அவர் வண்டி இடிக்கும் போது அந்த ஹெட்ரெஸ் தான் இடிப்பாரு. இதோ ஸ்பைனல் நரம்பு நம்மளுக்கு மரத்துக்கு எப்படி வேறோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஸ்பைனல், அது வந்து அடிபடும் போது நிறைய பிளட் கிளாட் பிரெயின்லாவும் ஸ்பைனல் உடையும், அவர் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். மெயின் ஹெட்ரெஸ் வைக்கிற ரீசனே அதுதான் தவிர கம்ஃபர்ட் வந்து செகண்டரி தான், பட் சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்காக தான் இந்த ஹெட்ரெஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இன்டீரியர் அப்புறமா காட்டுறேன். முதல்ல இந்த வண்டியோட ஸ்பெக்லாம் நீங்க பாத்துக்கோங்க என்னென்ன வருதுன்னா, இது வந்து 3 சிலிண்டர் வண்டி, அதாவது கிட்டத்தட்ட 1493 சிசி கொண்ட 3 சிலிண்டர் வண்டி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இது 2 வெரைட்டி ஆஃப் பேலோடு வருது. ஒன்னு 1500 பேலோடு, இது பாத்தீங்கன்னா ஆர்டிஓ நாம்ஸ் பிரகாரம் 1500 பேலோடுக்குள்ள வர வண்டிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டாக்ஸ்ல போயிடும். 15 வருஷம் லைஃப் டாக்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். 1500 மேல வர பேலோடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆனுவல் டாக்ஸ்ல போயிடும். சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கு, ஒன்னு லைஃப் டாக்ஸ்லயும் இருக்கு, ஆனுவல் டாக்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி டார்க் பவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கிரெடிபிலிட்டி, இந்த மலை ஏறுற திறன், மேடு பள்ளம் ஏறுறது, லோடு இருக்கும் போது, ஸோ நம்மளுக்கு டார்க் பவர் 210 220 கிட்ட வர்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை லோட்ல இருக்கும் போது கம்பல்சரி உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டு போடணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த லீப் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க இல்லையா, அது 5 இருக்கு, பின்னால 8 இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டைலிஷான ஹெட்லாம்ப், அதனாலதான் நான் இந்த வண்டியை சொன்னது வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த வண்டியை பண்ணணும்ட்டு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவுட்லுக் பார்ப்பீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸே தெரியும். ஓகேங்களா, அந்த லுக்கு, இந்த எக்ஸ்டீரியர் அவங்க செட் பண்ணிருக்கிற இந்த சிம்பிள் லோகோ இருக்கு. இது வந்து ரோம்பஸ் டைப் ஹெட்லாம்ப் சொல்லுவாங்க. ரோம்பஸ் டைப் ஹெட்லாம்ப் அப்படின்னு என்னன்னா, நீங்க தொலைதூரம் பயணம் பண்ணும்போது பைபாஸ்ல போகும்போது உங்களோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரூமா இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 240 டிகிரி, தட் மீன்ஸ் இந்த ஒயிட்ல வரும்.
சோ நீங்க ஒரு பைபாஸ்ல போகும்போது லெஃப்ட் சைடும் உங்களுக்கு கவர் ஆகும், அட் சேம் டைம் ரைட் சைட்லயும் கவர் ஆகும். இது மேக்ஸிமம் வந்து டிரைவர் சேஃப்டிக்கு பைபாஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, ஃப்ரண்ட் பேக் நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு அந்த விஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சோ இந்த 20.8 ஸ்கிரீன்ஸ் அது வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல கேமரா இருக்கிறதுனால பின்னால ஒரு ஆள் போட்டு வண்டி இடிக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கார் மாதிரியே நீங்க பின்னால என்ன நடக்குதுன்றத ஸ்கிரீன்லயே ஆட்டோமேட்டிக்கா விசுவலாவே பாத்துக்கலாம். சோ உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதும் லோடு பேக்ல டிராப் பண்றதுக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. சோ அதே மாதிரி வந்து தொட்டி சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 10 அடி கிட்ட வருங்க. ஏன்னா இந்த 10 அடி தொட்டி சைஸ் உங்களுக்கு ஒரு பெரிய லோடு எடுத்துட்டு போறீங்க, ஒரு சின்ன சந்தில போகணும், பட் வந்து காம்பேக்டாவும் இருக்கணும், லோடு உங்களுக்கு அதிகமா வேணும்னா இந்த 10 அடி தொட்டி தொட்டி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா இருக்கும். அதே மாதிரி இதோட பிரெத் பாத்தீங்கன்னா 5.4 வருங்க. ஓகேங்களா. டயர் சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இன்ச் கொடுத்துருக்காங்க. 165 ரேடியம் 15 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 போல்ட் வண்டி. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்டுன்றது இங்க கீழே தான் வரும். இது வந்து நீங்க நார்மல் லோடு ஏற்றும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் வந்து இதுலயே ஆல்ரெடி 5 கட்டு பேக்ல வந்து 8 இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹைட்ரோபோனிக் சேஸ். ஹைட்ரோபோனிக் சேசஸ்னா அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் சேஸ். சேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஜாயின்ஸ் இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது சேஸ் வந்து நொறுங்கிடும். இப்போ ஹைட்ரோபோனிக் சேசஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் சேஸ் வித் ஸ்மால் ஜாயின்ஸ் தான் இருக்குமே தவிர இன் கேஸ் ஆஃப் என்ன மேஜர் ஆக்சிடென்ட் ஆனா கூட அந்த இம்பாக்ட் சேஸ் தாங்கிக்கவே டிரைவருக்குமே ஒண்ணுமே ஆகாது. ஸோ அதனால தான் ஹைட்ரோபோனிக் சேசஸ் நாங்க ஸ்பெஷலா வந்து டிசைன் பண்ணது இந்த வண்டிக்காக. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 18.4 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டிக்கு கொடுக்குறாங்க, கிளைம் பண்றாங்க மகேந்திரால. பட் இது வந்து இப்போ 40 லிட்டர் டீசல் டேங்க் இருக்கும்போது நீங்க ஒரு டேங்க் ஃபுல் பண்றீங்கன்னா 18 கிலோமீட்டர் இன்டு 40 எப்படி பார்த்தாலும் 320 கிலோமீட்டர் வந்து நீங்க நான் ஸ்டாப்பா வண்டி ஒரு லாங் டிரைவ் எடுத்து சூப்பரா போலாங்க. அதே மாதிரி இதுல டெஃபாயில் டேங்க் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர். டெஃபாயிலாவே பெரும்பாலும் எல்லாரும் பயப்படுறாங்க, அது பயப்பட அவசியம் கிடையாது. அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக BS6 இனிமேல்ட்டு வர வண்டி எல்லா வண்டிக்குமே அந்த டெஃபாயில்ன்றது வரும். அது ஏன்னா உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த கரும் புகையை கண்ட்ரோல் பண்ணி இன்ஜின் சர்க்குலேஷன் ஈஸியா ஸ்மூத்தா மூவ் ஆகும். அதனால நீங்க வந்து பயப்படுறதுக்கு டெஃபாயில் ஒண்ணுமே கிடையாது. அந்த டெஃபாயில் பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு நாங்களே வந்து அடிஷனல் ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறோம். இப்போ இந்த வண்டி எடுக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் 30,000 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது நாங்க உங்களுக்கு சர்வீஸ் புக்ல ஒரு 9 கூப்பன் கொடுத்துருவோம். இந்த 9 கூப்பன்ல பாத்தீங்கன்னா ஒரு கூப்பனுக்கு 6 லிட்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 9 கூப்பன்ல 54 லிட்டர் வரைக்கும் நீங்க டெஃபாயில வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 54 லிட்டர் வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு கவர் ஆகும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் கிட்ட கவர் ஆகுங்க. சோ இந்த வண்டியில வந்து உங்களுக்கு அதிக லோடு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் அதுல ஆட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ரேஞ்சில வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா பாத்துட்டீங்க. நான் இன்டீரியர்லான்றத உங்களுக்கு வண்டிக்குள்ள உட்காந்து நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, இதாங்க நான் சொன்ன இந்த ஸ்டேரிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர் பேக் உள்ள செட் பண்ணிருக்காங்க. ரொம்ப காம்பேக்டா இருக்கு இந்த ஸ்டேரிங். அதுவும் இல்லாம வந்து பவர் ஸ்டேரிங்ன்றதுனால உங்களுக்கு சின்ன சந்தலையும் அழகா நம்ம திருப்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஒரு விபத்து நடக்குதுன்னும் போது ஏர் பேக் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் பாருங்க, எவ்வளவு ஆண்டியா ஒரு கார்ல வச்சிருக்கிற மாதிரி அவ்வளவு ஃப்ரண்ட்ல 5 போகுங்க, ரிவர்ஸ் 1, மொத்தம் 5+1 கியர். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதுல ஏசியும் இருக்கு, ஹீட்டரும் இருக்கு. அதே மாதிரி ஏசி வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஆப்ஷன் சைடு வந்து உங்களுக்கு ஏசி நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 20.8 வந்து இதோட டச் ஸ்கிரீன். இது பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட் விஷயம் பார்த்துக்கலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா மேப் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து இதுலதான் ஒரு டிஸ்பிளே தெரியும். ஸோ ரிவர்ஸ் கேமரால பார்க்கிங் பண்றதுக்கோ இல்ல லோட் டெலிவரி பண்றதுக்கோ சின்ன சின்ன ரிவர்ஸ் போறதுக்கோ உங்களுக்கு ரோடு விஷுவலே வந்துடும் கார்ல வரா மாதிரி. ஸோ இதை பார்த்து நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பவர் விண்டோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பட்டன் தட்டினாலுமே போதும், இங்க இருக்கு விண்டோ மேல போயிட்டு கீழே வந்துடும். உங்களுக்கு பவர் விண்டோ வச்சிருக்காங்க. டிரைவர் ஏறதுக்கு கைப்பிடி இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் ஏறவங்களுக்கும் உங்களுக்கு கைப்பிடி வந்துருதுங்க. அதே மாதிரி இது யூஸ்வலா எல்லாத்துலயுமே இருக்குதான் அந்த சன்ரூஃப், நம்ம டிஸ்டர்பா எல்லாம் ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரெஸ்ட். ஸோ இதுதாங்க மெயின்.
ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அது நடக்கும் நம்ம ஓட்ட போறது கிடையாது. இன்கேஸ் எதனா ஒரு விபத்து நடந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு வந்து இடிக்கும் போது இந்த இடத்துல அவருக்கு எந்த இன்ஜுரியும் ஆகாம இந்த அட்ரஸ் தான் காப்பாற்றும். இந்த அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இதுல வந்து ஸ்டியரிங்ல வந்து ஏர் பேக் இருக்கு, அதே மாதிரி வந்து பவர் விண்டோ இருக்கு, ஏசி இருக்கு, அதே மாதிரி டச் ஸ்கிரீன் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்கு, ஐமேக்ஸ் டெக்னாலஜி இருக்கு. இந்த ஐமேக்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, எல்லா ட்ராக்கிங்கையும் கவர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இது எல்லாமே பக்காவா இருக்குங்க. இது டோட்டலா இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வாக் த்ரூ கேபின், ஓகேங்களா. ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு 3 பேர் வந்து சூப்பரா போகலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாம எவ்வளவு லாங் டிரைவ் வேணாலும் போகலாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அகைன் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன், ஃபுல்லாத்தையும் பாருங்க. ஓகே. ஃபியூச்சர்ஸ் இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா அதர் காம்படிட்டிவ் வெஹிக்கிள்ல உங்களுக்கே ரேட் தெரியும். 11 லட்சம் இருக்கு, 12 லட்சம் இருக்கு, 13 லட்சம் வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ இந்த வண்டி வீரு வண்டி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏர் பேக், பவர் விண்டோ, உங்களுக்கு டச் ஸ்கிரீனு, ஐமேக்ஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஏசி, ஹீட்ரு, ரிவர்ஸ் கேமரா, இவ்வளவு இருக்கிற வண்டியோட தோராயிரமா உங்களுக்கு என்ன ரேட் வரும் சொல்றீங்க? ஒரு 12 லட்சம் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா ஒரு 13 லட்சம் வருமா? ஆக்சுவலா பார்க்க போனா கமர்ஷியல் ஃபீல்டுலயே ஒரு எஸ்சி செக்மெண்ட்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்து இதோட எக்ஸோரூம் சொன்னீங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. இதோட எக்ஸோரூம் பேசிக் கண்டிஷனோட எக்ஸோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8 லட்சத்தி வெறும் 8,52,000 மட்டும்தான், ஓகேங்களா. இதே மிடில் இருந்து நம்ம கிட்ட ஹை எண்ட் வரைக்கும் இருக்குது. இதுல மொத்தம் 3 வருஷம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேசிக், மிடில் அண்ட் ஹை எண்ட். இதோட பேசிக் தொட்டி சைஸ்ல இருந்து, டயர் சைஸ்ல இருந்து, ஃப்ரண்ட் வாக் த்ரூ கேபின்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு மாறாது. வெறும் பிரைஸ் மட்டும் தான் வந்து 50 இருந்து 1 lakh வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருமே தவிர ஃபியூச்சர்ஸ் எதுவுமே மாறாது, ஓகேங்களா. இந்த ஐஃபை டெக்னாலஜிஸ் வருது ஹை எண்ட்ல வந்து பேசிக் மாடல்ல வராது. மற்றபடி 20 சைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அதோட எக்ஸோரூம் பிரைஸ் மினிமம் 8,52,000 மினிமம் பிரைஸ்ல தான் ஆரம்பிக்குது, ஓகேங்களா. இதே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் 9,57,000 எக்ஸோரூம் பிரைஸ்ல வருது. ஸோ வந்து இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்ல இவ்வளவு கம்மியா இவ்வளவு ஃபீச்சர்ஸோட கிடைக்கிற வண்டி 10 அடி தொட்டி சைஸ் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறது எதுக்குன்னா வந்து எளியவனும் வந்து வலியவன் ஆகணுன்ற மாதிரி தான். ஸோ எவ்வளவு நாள் தான் வந்து நம்மளும் டிரைவராகவே இருக்கிறது. உங்களோட ப்ரொஃபைல் நாங்க செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்ச முன்பணம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கட்ட வச்சு உங்களுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்து உங்களே ஒரு ஓனர் ஆக்கிறது தான் வந்து எங்களுடைய தொலைநோக்கு பார்வை, ஓகேங்களா. அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. டிரைவரா இருக்கிறவன் டிரைவராகவே இருந்துடக்கூடாது, ஓகேங்களா. அவனும் ஒரு முதலாளி ஆகணும், அவன் குடும்பமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஸோ அதனால வந்து இன்னும் நம்ம எதுக்கு டிரைவரா, ஓகேங்களா, வாங்க நம்மளும் ஆகலாம் ஓனரா. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 வெர்ஷன் வருது. இத இனிமேட்டு அப்டேட் நான் உங்களுக்கு ரெகுலரா போட்டுட்டே இருப்பேன். எல்லா வண்டி மகேந்திரா வண்டியோட எல்லா வண்டியோட அப்டேட் இனிமேட்டு ரெகுலரா வீக்லி ட்வைஸ் உங்களுக்கு வீடியோ வரும். சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. நீங்க தான் ஷோரூமுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மதுரவாயில் நியர்பை இருந்தீங்கன்னா ஷோரூமுக்கு வாங்க, டைரக்டாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் நாங்க. அது மட்டும் இல்லாம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கம்மியா பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா பண்ணி கொடுப்போம். குறைந்த முன்பணத்துல அதிகமா உங்களுக்கு எவ்வளவு லோன் வாங்கி தர முடியுமோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். அதாவது சிபில் ஸ்கோர்ல நீங்க எதுவுமே மாட்டாம இருந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நீங்க குறைந்த முன்பணத்துல நாங்க பெஸ்டா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இந்த நம்பர் கால் பண்ணுங்க. எதனா அசிஸ்டன்ஸ் வேணும்னா நானே வந்து உங்க இடத்துக்கு டிரைவரை வச்சு டொமோ எடுத்துட்டு வருவேன். நீங்க வண்டி ஓட்டி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்கிற பட்சத்துல உங்க ப்ரொஃபைலுக்கு என்ன லோன் பண்ண முடியுமோ குறைந்த முன்பணம் கட்டுற மாதிரி வந்தா கூட நான் குறைந்த முன்பணத்தை கட்டி விட்டு கண்டிப்பா இந்த வண்டியை 1 வீக் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு ஜெகன் கேரண்டி மகேந்திரா சார்பில், ஓகேங்களா. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றிங்க.